போர்க்கலையின் பெருமை. அதுவே நம் சிலம்ப கலை. காற்றை வென்று சுழலும் கம்பு, காலத்தின் சாட்சியாக நிற்கும் கலை. வீரமும் வித்தையும் ஒன்றாக கலந்த தமிழரின் பெருமை சின்னம் இது. பண்டைய காலங்களில் இருந்து சேர சோழ இன்றைய இந்த இனிய ஆண்டு விழாவின் சிறிய கேஜி குழந்தைகள் அழகான நடன ஆடிகளுடன் நம் பண்பு விருந்தினரை வரவேற்க தயாராக நிற்கின்றனர். குழந்தைகளின் சின்ன சின்ன காலடிகள், அழகான நடன அசைவுகள், மலர் போல மலரும் முகங்கள் இந்த மேடையின் மகிழ்ச்சியை இன்னும் பல மடங்கு உயர்த்தப் போகிறது. அன்பான சிறுவர்கள் சிறுமிகள் பலூன்களை உயர்த்தி அசைத்தபடி மகிழ்ச்சியரும் உங்கள் கரகோஷங்களால் வரவேற்கலாம். சிறப்பு விருந்தினர்களை சிறப்பாக வரவேற்றமைக்கு மிக்க நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வாழ்க ஜோதி வளர்க ஜோதி. கனிகள் பூக்களோடு கை கொடுக்கும் சங்கமம், வெளிச்சம் விளக்குகளோடு விளையாடும் சங்கமம், நதிகள் கொண்டாடும் ஒப்பற்ற ஆண்டு விழாவின் துவக்கம் இப்பொழுது. குரு வணக்கம். அகிலம் படைத்திட, அறிவை விதைத்திட, அன்பை கொடுத்திட, விண்ணின் ஒளியாய் மண்ணின் கனியாய் கண்ணின் கருவிழியாய் வந்த இறைவா, நீர் எங்கள் இதயத்தின் இறைவா. தமிழ்தாய் வாழ்த்து. நீராடும் கடலுளுத்த நிலமலர்ந்த செழிலொழுகும் சீராடும் பதனமென திகழ் பரந்த கண்டமிது எத்தனமும் பரிசிறந்த திராவினங்கள் திருநாளும் தக்க சிறு திரைமுகமும் பொறித்தனலும் திகழமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுக எத்திசையும் புகழ் மணக்க எந்த பெரும் தமிழழகே தமிழழகே உன் சீருரிமை சுயம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அருள்வொளி ஏற்ற எம் பள்ளியின் தாளாளர் அன்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பு என்ற தீபத்திலே ஆர்வம் என்ற எண்ணெய் ஊற்றி இன்பம் என்னும் திரியிட்டு ஈகையுடன் காத்திருக்கிறோம். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களை திருமதி கார்த்திகா மேம் மற்றும் திரு காளிதாஸ் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அறியாமையை அகற்றி அறிவு ஒளி ஏற்ற நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஞானச்சுடர், அறிவுச்சுடர், நற்றல் ஒளி காட்டும் ஒளி வெற்றி இறையருள் என்றும் எம் பள்ளியில் தங்கிட அருளொளி ஏற்ற எம் பள்ளியின் தாளாளர் அன்னை மற்றும் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அருளொளி ஏற்றி எம் பள்ளியின் தாளாளர் அன்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பு என்ற தீபத்திலே ஆர்வம் என்ற எண்ணெய் ஊற்றி இன்பம் என்னும் திரியிட்டு ஈகையுடன் காத்திருக்கிறோம். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களை திரு காளிதாசார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அறியாமையை அகற்றி அறிவு ஒளி ஏற்ற நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்புடன் அழைக்கின்றோம். ஏழு ஸ்வரங்களில் ஜதி சொல்லி ஆடியே அழைக்கின்றோம் வருகவே சபையோரே வருகவே.
வருமாறு என் பள்ளியின் ஆசிரியை திருமதி புவனேஸ்வரி மிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். செம்மொழிக்கும் தலைவணங்கி எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திசையெல்லாம் மேலதாளம் முழங்க எம் பள்ளி கோவில் கலைக்கோலம் பூண வானவில்லே வந்து வளைவு அமைத்தது போல் வண்ண தோரணங்கள் அசைந்தாட அறிவு தீபம் ஏற்றும் எம் பள்ளியின் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நடந்து போக பாதை இல்லையே, கரை சேர துடுப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருந்த நம் மக்களுக்கு நீ நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன், நீ கரை சேர நான் துடுப்பாகிறேன் என உயிரையும் மெய்யையும் அகரத்தோடு அக்கறையாய் அறிவு சுவடி ஆரம்பித்து பார்த்ததும் படித்ததும் கேட்டதும் முடிந்ததும் மறவாமல் என் துளிர்விட்ட உணவிற்கு உணர்வாய் தளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தலையால் கை கொடுத்து இக்கல்வி நிறுவனத்தை தொடங்கிய என் பள்ளி நிறுவனர் திரு மிஸ்டர் தேவராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள எம் பள்ளியின் தாளாளர் திருமதி தேன்மொழி தேவராஜ் மேம் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். பள்ளி என்றும் தேரிழக்க அச்சாணியாய் நிற்பவரே, கப்பலோட்டும் மாலுமியாய் எங்களை கரை சேர்க்கும் தலைமை ஆசிரியரே, உங்களை வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கிறோம். சிகரம் தொட்ட செம்மலே, ஆளுமையின் வடிவமே, எங்கள் அழைப்பை ஏற்று உங்கள் பொன்னான நேரத்தை எம் பிஞ்சுகளுக்காக ஒதுக்கி விழாவிற்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் மாண்புமிகு சிறப்பு விருந்தினர் திருமதி கார்த்திகா மேம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். யோகத்தின் ஒளி நீங்களே, நல்வழியின் வழி நீங்களே, எங்கள் இதயம் கனிந்து சிறப்பு விருந்தினராக
திரு காளிதாஸ் அவர்களையும் அன்புடனும் பெருமையுடன் இந்த விழா மேடையில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்பிக்கையே சரித்திரம் படைக்க காத்திருக்கும் சாதனை சிட்டுக்களே, மேடையேற துடிக்கும் மின்னலே, மாணவ செல்வங்களே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் நம் பள்ளியின் ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எங்கள் பள்ளியின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபடும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் அலுவலகம் அல்லாத பணியாளர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வேறு இல்லை எனில் விழுதுகள் ஏது, எம் வளர்ச்சி கண்டு மகிழ வந்த பாசமிகு பெற்றோர்களே, எங்கள் வளர்ச்சியின் வேர்களே, உங்கள் ஒத்துழைமைக்கு நன்றி கூறி உவகையோடு உங்களை வரவேற்கின்றோம். ஆடல் உண்டு, பாடல் உண்டு, அறிவை பகிரும் கலைகள் உண்டு. இவ்விழா இனிதே அரங்கேற உங்கள் அன்பு கரவொலி வேண்டுகிறோம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நல்வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம் பள்ளியின் தாளாளர் அன்னை திருமதி தேன்மொழி தேவராஜ் மேம் எம்எஸ்சி எம்ஃபில் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க எம் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியை திரு வெனிலா மேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேசுறாங்கல்ல, அதை வச்சு அனைவரும் கரவொலி எழுப்பவும். எம்எஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி எம்ஃபில் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு விஜயகுமார் சார் எம்ஏ பிஎட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க ஜோதி, வளர்க ஜோதி. அனைவருக்கும் மாலை வணக்கம். வானத்தின் கதவுகள் மெல்ல மெல்ல மூடும் தருணம் இது. காரிருள் மேகங்கள் புடைசூழ வருகை தந்த ஆதவனையே தன்னிலை மறக்கச் செய்து அழகிய மஞ்சள் நிற வெளிச்சத்தை இனிய சாரலோடு பொழியும் தருணம். அழகிய பொழுது இந்த மாலை பொழுது. அத்தகைய மாலை பொழுதில் நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், நமது பள்ளியின் மாண்புமிகு நிறுவன தலைவர் சிஎம்டி சார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தாளாளர் அவர்களுக்கும், எங்கள் மீது பேரன்பு கொண்ட பெற்றோர் அவர்களுக்கும், எங்கள் அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பரிபூர்ணா மழலைய மற்றும் தொடக்கப்பள்ளி ஸ்ரீ பிரம்மஜோதி ஆண்டவர் அருளால் 2013ஆம் ஆண்டு 175 மாணவ மாணவியருடன் இனிதே துவங்கப்பட்டது. ஸ்ரீ பிரம்மஜோதி ஆண்டவரின் பேரலினாலும் பெற்றோர் ஆகிய உங்களின் பேராதரவினாலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலையான கொரோனா காலகட்டத்திலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் எம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மற்ற ஹிந்தி வகுப்புகளும், கராத்தே, சிலம்பம் போன்ற தற்காப்பு வகுப்புகளும், மேலும் சதுரங்கம் மற்றும் மன அமைதியை ஒருநிலைப்படுத்த யோகா வகுப்புகளும் திறமையான ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. தனித்தனியான கணினிகளை கொண்டு புதுமையான மென்பொருட்கள் மூலம் குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் விதம், நன்கு வடிவமைக்கப்பட்ட வசதியுடன் கூடிய கணினி ஆய்வகங்களும், பிரபத்தின் 2ஆம் உலகம் நூலகம் என்பதற்கு சான்றாக பல நூல்களை உள்ளடக்கிய நூலக வசதியும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. சமச்சீர் பாடத்திட்டம் உள்ளடங்கிய ஆடியோ விசுவல் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. பிரமாண்டமான விளையாட்டு மைதானம் மற்றும் மழலை குழந்தைகள் விளையாடுவதற்கு ஏதுவாக தனித்துவமான விளையாட்டு பொருட்களுடன் கூடிய மழலை விளையாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. நவீன வசதியுடன் வேகப்பட்டு கருவிகள் பொருத்தப்பட்டு சிறப்பாக செயல்படுகின்றது. பள்ளி வாகன வசதிகளும் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் எமது பள்ளியில் கல்வி உரிமை சட்டம் ரைட் இன் எஜுகேஷன் ஆக்ட் இலவச கல்வி ஒதுக்கீட்டின் கீழ் எல்கேஜி குழந்தைகளுக்கு
அட்மிஷன் வழங்கப்பட்டு வருகிறது. இனி வரும் கல்வியாண்டிலும் நடைமுறைப்படுத்தப்படும். தங்கள் குழந்தைகள் மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கு ஆட்சி பற்றிய தகவல் தெரிவித்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருடத்துக்கு 2 முறை என 6 மாதங்களுக்கு ஒரு முறை எம் பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் என்று கூற்றினக்கவும் எம் பள்ளி மாணவர்கள் உலகம் உன்னை அறிவதற்கு முன் உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் என்பதற்கு சான்றாகவும் அவர்களின் தனித்திறமைகளின் மூலம் கல்வி தற்காப்பு கலைகள் அறிவு மற்றும் உடற்கல்வி சார்ந்த போட்டிகளிலும் வெற்றி பெற்று சாதனை புரிந்தவர்கள் பற்றியும் எம் பள்ளியின் 1 வருட நிகழ்வுகள் பற்றியும் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். பள்ளியின் சாதனைகள் மற்றும் நிகழ்வுகள் 21/4/2025 முதல் 3/5/2025 வரை ஆகிய நாட்களில் கோடைகால சம்மர் கேம்ப் நம் பள்ளியில் நடைபெற்ற என்பது. 3/5/2025 நம் பள்ளி மாணவர்களை திருச்சியில் உள்ள பேட் சாஞ்சுரிக்கு ஃபீல்ட் ட்ரிப் அழைத்து செல்லப்பட்டுள்ளோம். 21/6/2025 அன்று மனித இனத்தின் இறுக்கங்களை, உடலின் சுருக்கங்களை, உயிரின் துயரங்களை போக்கும் யோகாவை மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக உலக யோகா தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையுள்ள அனைத்து குழந்தைகளும் பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் பிரயாணமும் பயிற்சியும் செய்து அசத்தினார்கள். அதனுடன் ஒவ்வொரு மன்றத்தின் சார்பாக பல்வேறு கிளப் ஆக்டிவிட்டிகளும் மாணவர்களால் செய்யப்பட்டது. சதுரங்கம் என்பது இருவர் விளையாடும் போர்த்திறன் அடிப்படையாக கொண்ட உலகின் மிகச்சிறந்த அறிவுசார் விளையாட்டு. இவ்விளையாட்டின் மூலம் மூளையின் இடது மற்றும் வலது பக்கங்களை கொண்டாட வைத்து புத்திசாலித்தனத்தையும் பகுத்தறிவு திறனையும் மேம்படுத்துகிறது. 15/7/2025 அன்று சமதர்மம் சமுதாயம் வளர வன்முறை தேவையில்லை, அனைவருக்கும் கல்வியும் உழைப்பிற்கான வாய்ப்பும் தந்தால் போதுமானது என்று கூறிய எளிமையின் சிகரமான பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 7/8/2025 முதல் இடைத்தேர்விற்கான பெற்றோர் ஆசிரியர் கழக சந்திப்பு நடைபெற்றது. அச்சந்திப்பில் 2025-26ஆம் ஆண்டுக்கான தலைவர் திரு விஜயகுமார் அவர்களும் துணைத் தலைவர் திருமதி சுதா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர் மற்றும் ஒவ்வொரு வகுப்பிற்கான உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 8/8/2025 அன்று சிவம் மார்ஷியல் ஆர்ட் நடத்தும் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது. அப்போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பதக்கமும் வெற்றி கோப்பையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 14/8/2025 அன்று நம் பள்ளியில் மாணவர்களுக்கு அயன் டேப்லெட் வழங்கப்பட்டது. 15/8/2025 அன்று நீ நேசிக்க சுவாசிக்க ஒரு நாடு என் தேசம் மீது தேசம் கொண்டு விடுதலையை கொண்டாடும் விதமாக 79வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் முன்னாள் இராணுவ வீரர் திரு சந்திரசேகர் கொடியேற்றி விழாவினை துவக்கி வைத்ததோடு மாணவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. 28/8/2025 அன்று நமது பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் மாணவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி பற்றிய வரலாற்றினை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எடுத்து கூறினார்கள். மாணவர்கள் மற்றும் அனைத்து பணியாளருக்கும் கொழுக்கட்டை வழங்கப்பட்டது. 11/9/2025 வண்ணங்களின் மூலம் அன்பினை வெளிப்படுத்தும் விதமாக மழலை குழந்தைகளுடன் இணைந்து உலகின் முதன்மையான நிறமாகவும் அன்றாடம் நமது வாழ்க்கையின் தொடர்புடையாகவும் உள்ள பசுமையினை போற்றும் விதமாக 3 day செலிப்ரேஷன் கொண்டாடப்பட்டது. அந்நாளினை நினைவு கூறும் விதமாக அன்றைய தினம் மழலை குழந்தைகள் கொண்டு வந்த மரக்கன்றுகள் நடப்பட்டது. 27/8/2025 அன்று எம் பள்ளியின் தீமையில் இருள் நீங்கி நம் வாழ்வில் நன்மையின் ஒளி வீச செய்கின்ற தீபம் பிறந்த திருநாள் கொண்டாடப்பட்டது. அன்று ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சத்சங்கம் பாடி இறை வழிபாடு செய்தனர். 1/10/2025 அன்று நம் பள்ளியில் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 2/10/2025 அன்று விஜயதசமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் சரஸ்வதி தேவியின் அருளுடன் நம் பள்ளியில் புது மாணவர்கள் வரவேற்று வித்யாரம்பம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. 10/10/2025 முதல் பருவத்திற்கான
பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. 14/10/2020 அன்று சிவம் ஆர்ட்ஸ் நடத்திய தரம் அறிதல் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றதோடு பள்ளிக்கு வெற்றி கோப்பையும் பெற்றுத்தந்து பெருமை சேர்த்துள்ளனர். 16/10/2020 அன்று நமது பள்ளியின் மாணவர்களை வெவ்வேறு வகையான உணவுகளை கொண்டு வர செய்து வேர்ல்டு ஃபுட் டே கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்டு வந்த உணவில் உள்ள சத்துக்கள் மற்றும் நன்மைகள் பற்றி கூறினார்கள். 14/11/2020 அன்று ஒரு சொல் பேச்சிலே உள்ளம் கனிய வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே உள்ளம் நெகிழ வைக்கும் குழந்தைகள் தின விழா என் பள்ளியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள், பரிசுகளும் குழந்தைகளுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. 4/12/2025 அன்று 2ஆம் பருவத்திற்கான பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. 23/12/2000 அன்று அன்பெனும் பண்புகளை ஆணித்தரமாய் சொல்லிவிட ஆயிலேயே தந்த நம் பாவங்களை போக்கிட்ட மண்ணில் தேவன் அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடும் விதமாக எம் பள்ளி மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதோடு கிறிஸ்துமஸ் தாத்தாவாகவும் ஏஞ்சலாகவும் வந்து மேலும் விழாவினை சிறப்பிக்க செய்தனர். 26/12/2020 அன்று காரைக்குடியில் கிரியேட்டிவ் சதுரங்க கழகம் நடத்திய மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பான முறையில் விளையாடி அதிகபட்சமாக 4 புள்ளிகள் வரை பெற்று அசத்தினர். 9/1/2025 அன்று நம் பள்ளியின் நிறுவன தலைவர் CMD சார் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. மேலும் அந்நன்னாளில் ஆசிரியர்களும் மாணவர்களும் குருக்கூடம் சென்று சத்சங்கம் பாடி இறை வழிபாடு செய்தனர். மேலும் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. 11/1/2026 அன்று காரைக்குடியில் பிரில்லியன்ட் சதுரங்க கழகம் நடத்திய மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பதக்கமும் சான்றிதழுடன் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 13/1/2026 அன்று தரணியை தலைக்கச் செய்யும் தைமகள் பிறப்புக்கும் ஏர்தின் உழைப்பிற்கும் நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படும் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் மகிழ்ச்சியினை இரட்டிப்பாக்கும் விதமாக மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர் பணியாளர்கள் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. 26/1/2020 அன்று சமத்துவம் தொடர்ந்து சம உரிமை நீடித்து பாரதம் செழித்து மக்கள் வாழ்வு சிறக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாளான குடியரசு தின விழா நம் பள்ளியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 8/2/2026 அன்று காரைக்குடி செந்நிலா சதுரங்க கழகம் நடத்திய மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சான்றிதழ்களும் கோப்பையுடனும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 2/3/2026 அன்று ஆனுவல் ஸ்போர்ட்ஸ்க்கான விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டது. 2/3/2020 அன்று LKG UKG மாணவர்களுக்கு 4/3/2026 அன்று 1 முதல் 5 மாணவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. 12/3/2026 அன்று நமது பள்ளியில் கிண்டர் கார்டன் கிராஜுவேஷன் டே மற்றும் மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் பெற்றோர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டது. இத்தகைய பெருமைகளையும் சிறப்புகளையும் உள்ளடக்கியது எமது பரிபூர்ணா பள்ளி என்பதில் நாங்கள் பெருமிதம் கொண்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இதுபோல எமது பள்ளி மேன்மேலும் வளர்ச்சி அடைய ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இதுவரை அமைதி காத்து பொறுமையுடன் ஆண்டறிக்கையை கவனித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிய அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்குகிறேன். நன்றி. என் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கற்பகா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் தாளாளர் திருமதி தேன்மொழி மேம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க திருமதி வசந்தி மிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பகா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின்
பிரின்சிபல் சார் பாண்டியராஜன் சார் அவர்களுக்கு என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் கரவொலியை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கற்பகா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் துணை தலைமை ஆசிரியர் அவர்கள் 2ஆம் வகுப்பு ஆசிரியர் திருமதி வசந்த மிஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்ததாக சிவகங்கை மாவட்ட சிவம் ஆசிரியர் திரு பரமசிவ சார் அவர்களுக்கு எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதனால்தான் மனிதர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க லைஃப் இன்சூரன்ஸ் மிகவும் முக்கியமானது. லைஃப் இன்சூரன்ஸ் என்பது நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு நம்பிக்கை. நாம் இல்லாத நேரத்திலும் நம் குடும்பம் தான் இன்று பலர் தங்களின் எதிர்காலத்திற்கு ஒரு விஷயம் தான் பரிபூரணம் அப்படின்றது. அந்த பரிபூரணா ஸ்கூல்ல உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதுல இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் தேவராஜ் சார், டாக்டர் தேவராஜ் சார், தேன்மொழி மேடம் அண்ட் பிரின்சிபல் சார் விஜயகுமார் சார் அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த பரிபூர்ணம் அப்படின்ற பேர்னாலேயோ என்னமோ தெரியல, கல்வி செல்வம் வீரம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இங்க என்ன நான் வரும்போது பார்த்தேன் கராத்தே அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு. கல்வியா போயிருக்கீங்க, கோவிலுக்கு யாரெல்லாம் சரஸ்வதி கும்பிட்றதுக்காக போயிருக்கீங்க மேடம். அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஸ்கூலோட கரஸ்பாண்டா இருக்காங்க. சரஸ்வதியை யாரெல்லாம் கும்பிடுறோமோ அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா செல்வமுமே கிடைக்கும். அதாவது கல்வி மட்டும்தான் வந்து எந்த இடத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது எங்கன்னா கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை கற்பிக்கிறதுக்கு சரஸ்வதி கோவிலுக்கு கண்டிப்பா போகணும். அதாவது எந்த பக்கம் செல்வம் இருக்கும் அப்படின்னா வலது பக்கம் லக்ஷ்மி இருப்பாங்க, இடது பக்கம் யார் இருப்பா, சரஸ்வதி இருப்பாங்க. சரியா? அந்த சரஸ்வதி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வலது பக்கத்துல உள்ள செல்வத்தை எனக்கு வேணும்னு கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நடுத்தர வர்க்கத்துல பிறந்தவர் தான் யாரு, நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. அதுக்கப்புறம் ராமானுஜர் ஐயா, ராமானுஜர் இருக்கார் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை, கூகுள் நிறுவனர் சுந்தர் பிச்சை இருக்கார்ல. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்துல பிறந்தவங்க தான். இவங்க 3 பேருமே, அதாவது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்லணும் அப்படின்னா டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா பேப்பர் போட்டு அவரோட குடும்பத்துல நல்லா படிக்கிறதுக்கு பேப்பர் போடும் போதே அவர் என்ன பண்ணுவார், படிக்க ஆரம்பிப்பார். அந்த மாதிரி படிச்சு வளர்ந்து இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகி நிறைய ஒரு ராக்கெட் விமானங்கள் எல்லாம் ஏதாவது விஞ்ஞானியா இருக்காரு இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமானுஜர்லாம் காலையிலையும் மதியத்துக்கும் சாப்பிட்றதுக்கு கூட வழி இருக்காதான். அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், காலையிலையும் மதியானமும் சாப்பிடலப்பா, சாப்பாடு கிடையாது, சாயந்தரம் நீ போயிட்டு வா, நான் உனக்கு ஒரு டம்ளர் கஞ்சி காய்ச்சி வைக்கிறேன், அரிசி வாங்கிட்டு வந்து கஞ்சி காய்ச்சி வைக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ ராமானுஜர் வந்து என்ன பண்ணுவாராம், காலையில போயிட்டாரா, போனதுக்கு அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் வரலைன்னு உங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் புள்ள என்ன காணமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, உங்க புள்ள என்ன பண்றான்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அவங்க அம்மா போய் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு, ஒரு நோட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் அவரோட குடும்பத்துல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சிமெண்ட் தயாரிக்கும் இல்லையா, அந்த சிமெண்ட் மண்ணுல எழுதியிருக்காரு ஃபுல்லா கையில. அதை பார்த்துட்டு அவங்க மாமா வந்து அப்ப ரயில்வேல டிடிஆரா இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்காரு இங்க ஒரு கல்லூரிக்கு. அங்க பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவரோட திறமைய, ஓகே இவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியரால சொல்ல முடியாத விடைகள் எல்லாத்தையும் இவர் சொல்லியிருக்காரு.
அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அப்போது ஒரு கல்வி அப்படின்றது எந்த அளவுக்குலாம் உயர்த்தும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்துல் கலாம் ஐயாவும் ராமானுஜம் சுந்தர் பிச்சை இவங்க 3 பேரும். ஓகேவா? அப்போ அந்த கல்வி அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க காணலாம். மேடம் வந்து சரஸ்வதி கோயில் எல்லாருமே கண்டிப்பா இனிமேல் சரஸ்வதியை கும்பிடணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ மேடம் சொன்னாங்க, நான் வந்து SBI லைஃப்ல சீனியர் மேனேஜரா இருக்கேன். நான் வந்து 4வது குழந்தை, 4வது பிள்ளை. எங்க அப்பா வந்து சாதாரண ஒரு விவசாயி தான். 4 பிள்ளைங்க, ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதுக்கப்புறம் 2 பையன், அதுக்கப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு. நான் வந்து சின்ன வயசுல என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலயே என்னமோ தெரியல, எனக்கு டீச்சிங் ஃபீல்டுக்கு பிஎட் MSc பிஎட் முடித்தேன். நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன். நானும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 ஸ்கூல்லையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரமண விகாஸ்ன்ற ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அல்குதா இஸ்லாமிக் ஸ்கூலில் 3 ஸ்கூல்லையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இதுக்குள்ளே SBI லைஃபுக்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் டீச்சராக ஒர்க் பண்ணதுனால என்னமோ தெரில, SBI லைஃப்பில் இப்போ 36 பேருக்கு நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். 36 பேருக்கு மட்டும் கிடையாது, எனக்கு கீழே என்னோட 36 பேருக்கு கீழே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு 1000 கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. அந்த ஃபேமிலிக்கு நான் என்ன பரிபூர்ணா மழலையர் பள்ளியினுடைய ஃபவுண்டர் ஸ்ரீ டாக்டர் S. தேவராஜ் அவர்களே, இந்த அற்புதமான கல்வி ஆலயத்தை நடத்தி வருகின்ற தாளாளர் அருமை அம்மா ஆர் தேன்மொழி அவர்களே, அற்புதமாக நல்லதொரு கருத்துக்களை தெரிவித்து அமர்ந்திருக்கின்ற ஆயுள் காப்பீடு SBI ஆயுள் காப்பீடுடைய மேலாளர் அம்மா கார்த்திகா அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் பிரின்சிபால் P. விஜயகுமார் ஐயா அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, பெற்றோர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, எங்களுடைய சிவகங்கை மண்ணினுடைய வீரம் விளைந்த மண்ணினுடைய அறம் வளர்க்கக்கூடிய பூமியிலே வீரம் வளர்த்து வருகின்ற எங்களுடைய ஆசான் மதிப்பிற்கு போற்றுதலுக்கு முடிய ஐயா பரமசிவம் அவர்களே, அத்துணை பேரையும் இந்த அற்புதமான இனிய வேளையிலே வணங்கி மகிழ்கின்றேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளியினுடைய மாணவர்கள் குரு வணக்கம் சொல்வது, எல்லோரு பள்ளியிலும் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நின்று விடுவோம். ஆனால் இங்கே குரு வணக்கம் சொன்னார்கள். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அடியேன் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியிலே படித்தோம். சிவகங்கை மன்னர் பள்ளியிலே, சிவகங்கை மன்னர் கல்லூரியிலே இளநிலை, காரக்குடியிலே அழகப்பா கல்லூரியிலே முதுநிலை. அப்ப அங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பாடல் தெரியும், குரு வணக்கம் போல. இங்கே சொன்னார்கள் பிரம்மரிஷினுடைய குரு வணக்கம். அழகப்பால படித்தவர்களுக்கு தெரியும், கோடி கொடுத்த கொடைங்கள், குடியிருந்த வீடும் கொடுத்த கொடைங்கள். நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நோய் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதனுடைய வழியில சரியா போறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அடியன் காளிதாசன் ஒரு யோகா அஸ்பரண்ட் நான் சொல்வேன். அதே நேரத்தில் ஸ்டில் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நான் இன்னைக்கும் ஒரு மாணவனாகத்தான் இருக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு மாணவன், ஒரு நல்ல மாணவன் நல்ல ஆசிரியராக மாறுகிறான். ஒரு நல்ல ஆசிரியர் எப்பொழுதும் மாணவனாக இருக்கும் பொழுதுதான் மற்ற மாணவர்களை சிறப்பாக வழிநடத்துகிறார். அப்பேற்பட்ட ஒரு சமூகம்தான் இந்த ஆசிரியர் சமூகம். அந்த அடிப்படையிலே நான் ஒரு நல்ல மாணவராக இருக்க விரும்புகிறேன். ஏன்னா மாணவராக இருக்கும் பொழுதுதான் நிறைந்த மகிழ்ச்சிகள் உண்டாகிறது. ஒரு ஆசிரியர் வந்த பிறகு
நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு மாணவரை எப்படி தேற்றுவது, ஒரு மாணவரை எப்படி உருவாக்குவது, ஒரு மாணவருக்கு எப்படி எளிமையாக பாடம் நடத்துவது அப்படின்ற சிக்கல்கள் இருக்கு. அதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் மாணவர் அப்படி அல்ல, எப்பொழுதுமே கேட்பவனாக சிந்திப்பவனாக இருக்கிறான். இங்கே யோகாசிரியர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள். யோகம் எல்லாருமே யோகக்காரர்கள் தான். எப்பொழுது யோகத்தை தேடி அதை அடைய முற்படுபவர்கள் அனைவருமே யோகக்காரர்கள். அந்த யோகத்தை அடைவதற்கு ஒரு சிறந்த வழி தினந்தோறும் யோகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டு பயிற்சி பண்ணுவது. இப்ப நம்ம பிள்ளைங்களை படின்னு சொல்றோம். படின்னு சொன்னா போதுமா அப்படின்னா அது பத்தாது. படிப்பதற்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். ஒரு அற்புதமான பள்ளிக்கூடம், ஒரு ஒழுக்கமான பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா ஒரு மாணவர்கள் வந்து குருவணக்கம் சொல்லி இந்த நிகழ்வை துவக்குகின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த ஒரு பாரம்பரியத்தை நாம் கொண்டு வர வேண்டும். எல்லாரும் பிள்ளைகளை கல்வி படிக்கணும், கல்வி படிச்சாத்தான் உனக்கு வாழ்க்கை, படிச்சாத்தான் வாழ்க்கை அப்படின்னா சொல்றோமே ஒழிய ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தால்தான் நீ ஒரு நல்ல நிலையை எட்ட முடியும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று சொல்ல தயங்குகின்றோம். டாக்டராக, இன்ஜினியராக, அவராக இவராக அப்படின்னு சொல்றோம். ஆனா நீ ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அதுதான் கல்வி. கல்வி என்பது என்ன? சிந்திக்க வைப்பது. ஒரு மிகப்பெரிய கருவி கல்வி. அந்த கல்வியினால நாம் சிந்திக்க வேண்டும். கல்வியாளர்கள் எல்லாம் சிந்திப்பவர்களாக இருந்ததால் தான் நாம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாம் அவர்களை பின்பற்றுகிறோம். எல்லாம் படித்தவங்களையும் நம்ம பின்பற்றுவது இல்லை. அந்த கல்வியிலே சிந்திப்பவர்களாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவர்கள் மாறியவர்களுடைய வாழ்க்கையை வரலாறாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த கல்வியை நாம் பிள்ளைகளுக்கு புகட்டும் பொழுது கல்வி படித்து நீ சிந்திக்க வேண்டும் ஐயான்னு சொன்னாங்க. அழகா ஒரு ஐஏஎஸ் படிக்க போறவங்க எல்லாம் நிறைய விளக்கம் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். படிச்சுட்டு நம்மள மாதிரி இந்த 10th 12th படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா மனப்படம் பண்ணி எழுதி பார்த்துட்டு அப்படியே உருப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு நோக்க 400க்கு 500க்கு 480 490 எடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை முடிஞ்சிடும். அடுத்து +1 +2 அப்புறம் முடிஞ்சிடும், காலேஜ் போயிடும், அவ்வளவுதான். ஆனால் இப்படியாக ஒரு புத்தக புழுவாகவோ ஒரு மனப்பாடம் பண்ணும் கருவியாக இருப்பவன் ஒரு சிறந்த சிந்தனையாளரான மாற முடியுமா? மாற முடியாது. ஏன் சொல்றேன்னா சிறந்த சிந்தனையாளர்கள் இந்த நாடு, இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவர்கள் எத்தனையோ தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கல்வி அறிவை புகட்ட வேண்டும், கல்வி செல்வத்தை, இந்த வித்யாவை எல்லோருக்கும் வழங்க வேண்டும், ஒரு ஒழுக்கமான கல்வி கொடுக்கும் என்று முன் வந்ததனால் நாம் அனைவரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு பாராட்டப்படுகிறார்கள். பணம் சம்பாதிப்பதற்கு 1000 தொழில்கள் இருக்கின்றன. அதே நேரத்திலே நம்முடைய வாழ்வியல் என்பது எதற்காக நாம் பிறந்தோம்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளையை மதிக்க வேண்டும், ஆண் பிள்ளை என்றால் பெண் பிள்ளையை மதிக்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டும் தாய்மார்கள், பெற்றோர்கள் வீட்டில். அதை முன்மொழிய வேண்டும் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்திலே. பள்ளிக்கூடம் என்பது வெறும் ஒரு மனிதனை பொருள் சம்பாதிக்கும் ஒரு இடமாக மாறிவிட்டது. அதனால்தான் இன்றைக்கு நாம் விரும்பத்தகாத சமூக நிகழ்வுகள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று நைட்டு ஒரு செய்தி பார்க்கிறோம். செங்கல்பட்டு பக்கத்துல 4 பேர் அப்படியே மெயின் ரோட்ல கல்ல போட்டு ஒருத்தனை பதம் செய்கிறான். பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியிலிருந்து இன்னைக்கு கணக்கு போடுங்க. இந்த 25 ஆண்டு காலங்கள்ல நாம் ஏதோ தவறு பண்ணிவிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளையை நாம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகின்றோமே, அந்த பிள்ளைக்கு நாம் சொல்ல வேண்டியது காசு சம்பாரி, உலகத்தை போல வீடு வாங்கு, வாச வாங்கு, பங்களா வாங்கு, காடு வாங்கு தானே சொல்லிக் கொடுக்கின்றோம். நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய், நல்ல குருவை பின்பற்று. இன்னைக்கு நாட்டு நம்ம தினந்தோறும் பிள்ளைக்கு டெய்லி ஒரு திருக்குறளை படிச்சுட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொல்லியிருக்கோமா? சொல்ல வேண்டும், சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிறோம். சொல்லாதவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு அறநூல்களை இளவயதிலே படிக்க வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு பேச்சாளராக நிற்கிறேன் என்றால் என்னை சிறுவயதிலே என் தாய் என்னை பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது அதற்கு முன்னாடி திருக்கோவிலுக்கு சென்று விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் என்று சொன்னார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு சத்சங்கம் நடக்கிறது. மாலையில வியாழக்கிழமை
கொண்டக்கல்ல மலை குருபகவானுக்கு சாத்த போகிறேன். அப்போ ஒரு சத்சங்கம் நடக்கிறது, கம்பராமாயணம். நான் டிராயர் போட்டிருக்கிறேன், எனக்கு வயசு 8 இருக்கும். அப்படியே உட்கார்ந்துட்டேன். இப்படி பல்கால் எப்படி சொல்வார்கள், ஆழங்கால் பட்டவர்கள் என்று சொல்வார்களே, பல காலங்கள் அந்த விஷயங்களை கேட்டு 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 பிறகுதான் இன்றைக்கு ஒரு பேச்சாளனாகவோ ஒரு உபன்யாசனாகவோ மாறி இருந்திருக்கிறேன். இப்படி ஒரு மாணவர்களுக்கு ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை கொடுக்க வேண்டும், ஊட்ட வேண்டும். வாழ்வு என்பது ஒரு மனிதன் 16 கலைகள், 16 யோகங்கள், 64 கலைகள் என்று சொல்கிறார்களே, அத்தனையும் கற்கிறோம். நம்ம நாட்டை ஆண்ட சிவகங்கை ஆண்ட வேல்நாச்சியாருக்கு 18 கலைகள் தெரியும், எத்தனையோ மொழிகள் தெரியும் அந்த அம்மாவுக்கு. இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு மகாராணியாக இன்னைக்கு பேசப்படுகிறார்கள். 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதனோட வாழ்வு அப்படி இருக்க வேண்டுமா? எத்தனை அவர் காலத்தில் எத்தனை இன்ஜினியர் இருந்திருப்பார்கள், டாக்டர் இருந்திருப்பார்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்திருப்பார்கள். அவர்கள் பேசப்படுகிறார்களா? இன்னைக்கு அழகப்பா செட்டியார் பேசுறோம், வீரமங்கை வேலாச்சாரியர் பேசுறோம்னா அவர்கள் படித்ததனால பேசப்படவில்லை, தன்னுடைய அற்புதமான கலைகளினால அவர்கள் சிந்தித்ததனால, அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய உணர்வை புரிந்ததனால, மனித வாழ்வை உணர்ந்ததனால அவர்கள் இன்றைக்கு பேசப்படுகிறார்கள். அப்படி ஒரு மனித வாழ்வு நம்ம பிள்ளைகளுக்கு சென்று சேர வேண்டும். அதை இந்த அற்புதமான பள்ளிக்கூடம் செய்து கொண்டிருக்கின்றதை நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஊட்ட வேண்டும். ஒரு படிப்பு மட்டும் பத்தாது, ஒரு கவன ஈர்ப்பு வரணும். இப்ப படிக்கணும்னு சொன்னா முதல்ல காலையில எந்திரிச்சு படிக்க சொல்லணும் பிள்ளைய. ஏன் அப்படின்னா அழகா தேவாரத்துல முதல் தேவாரத்துல எம்பெருமான், 2ஆம் தேவாரத்துல திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, மண்ணில் நல்ல வண்ணம் ஆளலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவில்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தை நல்லபடியா வாழணும் எல்லாரும் ஆசைப்படுறோம். நான் முதல்ல சொன்னேன், எல்லாரும் நல்லா நான் வாழணும், ரிச்சா இருக்கணும், நல்லா வந்து எனக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் வேலை அடிக்கணும், இல்லை எனக்கு ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்படி வாழ்ந்தவர்களா நிம்மதியாக வாழ்கிறார்களா, மணமகளோடு வாழ்கிறார்களா, மற்றவர்களோடு இணங்கி வாழ்கிறார்களா? இல்லையே. ஆனால் ஒரு மனிதன் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து பழக வேண்டும். எழுந்த உடனே இந்த வாழ்வை, இந்த உடம்பை, இந்த உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். அதனால எல்லா மதமும் சொல்றது, இறைவனிடத்தில் விசுவாசியாக இருங்க, நன்றி விடுவதாக இருங்க. மனுஷங்கிட்ட நன்றி விடுவா இருக்கான், ஆனா எதிர்பார்க்கிறான், என்னப்பா உனக்கு இவ்வளவுலாம் செஞ்சனே, இப்படி கைவிட்டு கையதான் விடுவான். மனிதன் சந்தர்ப்பவாதி, சூழலுக்கு ஏற்ற போல மாறக்கூடியவன். ஆனா இறைவன் அப்படி அல்ல, எப்பொழுதுமே அவன் நம்ம நோக்கி காத்து கொண்டு. ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நகர பேருந்து போய்கிட்டு இருக்கு, கடைசி சீட்டை நான் உட்காந்துருக்கேன். அந்த படிக்கு நேர ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான். ஒரு 3 சீட்டு தள்ளி அவருடைய தாயார் உட்காந்துருக்கிறாங்க. அந்த தாயார் இப்படி ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை இப்படி திரும்பி தன் பையனை பாக்குறாங்க, எதுவும் விழுந்துருவானோ இல்லையோ அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் போய்கிட்டே இருக்கு பஸ், திரும்பி பாக்குறாங்க. நான் சொல்கிறேன் அன்பர்களே, ஒரு உபகார தாய் என்று சொல்லக்கூடிய அந்த உலகியல் தாயே தன் பிள்ளையை கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், உலகத்தை படித்து நம்மளால் காத்துக் கொண்டிருக்கிற இறைவன் எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறார்? இதை உணர வேண்டும். இதை நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஐயா, இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நீ ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், எல்லா உயிரையும் நேசிக்க வேண்டும். அதைத்தான் ஆன்மநேயம் சொன்னான், மனித நேயம். அதுக்கு மேல போய் வடலூர் வல்லரார் சொன்னார், ஆன்மநேயம் சொன்னாரு, எல்லா உயிரையும் நேசிக்கணும்டான்னு. பறவை பூச்சி இனங்கள் எல்லாத்தையும் நேசிடா. அதுதான் பாரதி பாடின, எல்லா பறவைகளையும் பார்த்தும் பாடினேன் அழகா. பாருங்க, இயற்கையை ரசித்தவன், உண்மையை நேசித்தவன் இன்றைக்கு பேசப்படுகிறார். அப்படித்தான் அதோட வாழ்வு இருக்கணும். படிச்சப்பட்டு போதுமா? இதை உணர வேண்டும். ஆக ஒரு யோகம் எதை கற்றுக் கொடுக்கிறது? எளிமையாக வாழு, ஆரோக்கியமாக வாழு. ஆக படி என்று சொல்வதை விட காலையில எழுந்திரிச்சு எழுப்பி விடணும் பையனை. தம்பி எந்திரிப்பா, 6 மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, படி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பள்ளிக்கூடம் என்பது இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது? ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்த்து, செய்தித்தாள்களை படித்து ரொம்ப வேதனையாக இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் வெறும் பாட புத்தகங்களை போதிக்கும் இடமாக மாறிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும். இதே நிலை நீடித்தால் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு எந்த நிலைக்கு போய்விடும். நம்ம பிள்ளைகள் தான் இங்கே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை வர வேண்டும், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வர வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் உணர்வை புரிந்து, நிலைமையை புரிந்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
பள்ளிக்கூடத்துக்கு போகிறாய், நல்லா கவனி, சொல்வதை கேள், சிந்தி. ஏன் எதற்கென்ற கேள்விகள். கேள்வி கேட்டதனாலதான் விஞ்ஞானி ஆகுறாங்க, கேள்வி கேட்டதனால மெய்ஞானி ஆகுறாங்க. அப்பேற்பட்ட இந்த பள்ளிக்கூடம் ஒரு அறநிலையம், அறத்தை போதிக்கும் இடம், அறத்தை போதிக்க வேண்டும். அதனால இங்க குரு வணக்கம் சொன்னாங்க. தினந்தோறும் பிரேயர் பண்றோம். அந்த பிரேயரோட ஒரு அற செய்திகளை சொல்ல வேண்டும், மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும், இறை நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். எந்த கடவுள் வேணா இருக்கலாம், இறை நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். இந்த உலகத்தை இயக்குவது ஒண்ணு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகம் இருக்கும். எவ்வளவு அழகான உயிர்கள், எவ்வளவு அழகான மனிதர்கள், அத்தனை ஒருத்தர் படைக்க முடியுமா? படைக்க முடியுது. அவன் நமக்கு மேல ஒரு பவர் சக்தி அவன் இருக்குது. நம்ம ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டா நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம மாறுதட்டி கொடுக்கிறோம். நான் ஒரு ஐஏஎஸ், நான் அவரு, நான் இவருன்னு மாறுதட்டி கொடுக்கிறோமே. ஒரு சின்ன உயிரை உருவாக்க முடியுமா? உடைந்த பொருளை சேர்க்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே. அப்பேற்பட்ட ஒரு நிலையை நாம் நம் பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும், உணர்த்த வேண்டும். அது நம்முடைய கடமை இன்றைக்கு இருக்கு. நல்ல கலைகளை கற்க வேண்டும். எல்லாத்துலையும் என்னோட விருப்பம் இருக்கு, பார்க்கணும். பள்ளிக்கூடத்துலையும் பார்ப்பாங்க, இந்த பையன் நல்லா கபடி நல்லா விளையாடுறேன், இந்த கபடிக்கு அனுப்புங்க, கருத்தை நல்லா பண்றானே அவனை அனுப்புங்க. நம்ம வீட்டில் பார்க்கணும், இந்த பையன் படிக்க சொல்லுவோம், படிக்கவே மாட்டான், ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுவேன். என்ன பண்றான்? நல்லா ஆர்ட் வரைவான், இல்லை நல்லா பேசுவான், நல்ல கமெண்ட் பண்ணுவான், காமிக்ஸ் நல்லா நகைச்சுவை ஊட்டுவான். அவனோட தனித்திறமை உணர்ந்து அவனை ஊக்குவிக்க வேண்டும். அவன் அதுதான் ஷைன் பண்ணுவான். அப்படிலாம் வந்தவர்கள் தான் இன்னைக்கு பேசப்படுகிறார்கள். படித்ததுனால மட்டும் உயர முடியுமா அப்படின்னா, படித்தவர்கள்லாம் உயர்வதில்லை. கண்ணதாசன் அழகா எழுதுனா, படித்ததனால அறிவு பெற்றோர் 1000 உண்டு, வாழ்வில் படிக்காத மேதைகளும் பாரியில் உண்டு அப்படின்னா. எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்வை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் எதற்கு அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு வாழ்வியல், இந்த மனித வாழ்வியல் பக்திக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஒரு பக்தி உணர்வை பிள்ளைகளிடத்தில் கொடுக்க வேண்டும். முதல்ல நம்ம பெற்றோர்கள் பக்தி உணர்வுகளாக மாற வேண்டும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆடம்பர திருவிழாக்கள், ஆடம்பர கோயில் திருவிழாக்கள், அன்னதானங்கள், எங்கு பார்த்தாலும் தடுக்கி விழுந்தால் அன்னதானம், தடுக்கி விழுந்தா கும்பாபிஷேகம். எங்க போச்சு? அதே நேரத்தில் திரும்பி பார்த்தா தடுக்கி விழுந்தா நாம் நினைச்சு பார்க்க கூட முடியாத, விரும்ப முடியாத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆன்மீகம் பெருத்த இந்த மண்ணிலே இவ்வளவு ஆன்மீகத்துக்கு எதிரான செயல் நடக்குது. ஏன்? எங்கேயோ ஒரு இதைத்தான் யோகா சொல்லுது. இந்த யோகா டெவலப் பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, சைக்காலஜிக்கல் பாடி, எமோஷனல் பாடி. இந்த 4 ஸ்டேட்டையும் டெவலப் பண்ற ஒரே ஒரு டூல் யோகா. ஏன்னா யோகா கிளாஸ்க்கு மேக்சிமம் யாரும் விரும்புறதே கிடையாது. நாங்கள் பல பள்ளிகளில் யோகா எடுக்கிறேன். கராத்தேக்கு பேர் கொடுத்துருவேன் 1000 பேர், சிலம்பத்துக்கு கொடுத்துருவேன், டான்ஸுக்கு கொடுத்துருவேன், யோகாவுக்கு 10 பேர் வருவேன். பார்ப்பேன் வாத்தியார. சரி சார், யோகா அப்பா வாப்பா ரொம்ப நல்லது. 10 பேருக்கு கொடுத்த எக்ஸசைஸ்லாம் மறுநாள் வரமாட்டேன். என்னடா அப்படின்னு, சார் கராத்தேக்கு போகிறேன் சார். ஏப்பா? இல்லை சார், வளைக்க முடியல சார். சார் ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணை மூடுன்னு சொன்னா தூங்கிடுறேன். ஆக ஒரு அட்ராக்டிவா விரும்புறான். அப்ப அவனுக்கு ஏற்றாறு போல போக வேண்டியதா இருக்கு. அப்பேற்பட்ட இந்த பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு தேர்த்த வேண்டியிருக்கிறது. நல்ல பண்புகளை சொல்ல வேண்டும். அழகாக பெரியவங்க எல்லாம் பாடுறாங்க. நிறைய விஷயங்களை மாணவர்களிடத்தில் நம்ம கொண்டு போனோம்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி சொல்லணும், பிடிச்சதை வாங்கி கொடுத்து சொல்லணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய ஆசிரியர். நான் இன்றைக்கு பல தடவை சொல்லுவேன், பல இடத்துல சொல்லியிருக்கேன், நான் இன்றைக்கு எந்த ஒரு சாதனை பண்ணாலும் என்னுடைய ஆசிரியரே காரணம். அதற்கு வழிகாட்டியா இருந்த என் தாய் காரணம். ஏன் தாயை தந்தையை சொல்ல? அன்பர்களே, நான் என் தந்தையை பார்த்ததில்லை. என் தாய் வயிற்றிலே நான் 8 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது, என் தாய் இருக்கும் பொழுது, நான் 8 மாதத்தை குழந்தையாக இருக்கும் பொழுது என் தந்தை மறைந்து விட்டார். நான் பிறக்கும் பொழுது இந்த மண்ணிலே என் தந்தை இல்லை, என் தாய் மட்டுமே இருந்தார். ஒரு சாதாரண மருத்துவ ஊழியர் அந்த அம்மா. என் மையன் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் கற்பனை பண்ணுச்சு. ஆனா எனக்குள்ள இது இருந்திருக்கு. எனக்கு நான் தெரியுது, நான் சின்ன வயசுல இருந்தே பேச்சு போட்டியில கலந்துருக்கிறேன், ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருந்திருக்கிறேன், ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்கிறேன், எல்லா கலையுமே நான் உணர்ந்தேன். ஆனால் இப்படி போகணும்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா சொன்ன மட்டும் தான் கேட்பேன். நீங்கள் பிசிக்ஸ் படி, இல்லை நீ இன்ஜினியரிங் படி, நீ அப்படி படி. சரிம்மா நான் படிக்கிறேம்மா. பிசிக்ஸ் படித்தேன், எம்எஸ்சி பிசிக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் பிசிக்ஸ் டீச்சராக வேலை பார்த்தேன். இங்கே
இந்த இளவரசி ஸ்கூலில் ஒரு ஹிந்தி டீச்சராக ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு யோகா மையத்தை திறந்தேன். யோகாவை படித்தேன் முழுமையாக எம்பில் வரைக்கும். ஆக அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மக்களே உழவு இதுதான் நமக்கு பிடிச்சது, இதைத்தான் செய்யணும் அப்படின்னு. ஆக இப்படியாக நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை நாம் உணர்த்த வேண்டும், அது உணர வேண்டும். அது காலம் வரும்போது உணரும். அதை பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்கள் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு செய்தியோடு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியன் தன் பையனை கூப்பிட்டு கேட்டார், எத்தனாவது படிக்கிற? 6வது படிக்கிறேன். நம்ம ஒரு சாதாரண டீச்சராக இருப்போம். நம்ம பையனை என்ன இன்னைக்கு சயின்ஸ் படிச்சிட்டியா, மேக்ஸு அல்ஜிப்ரா போட்டியா, எல்லாமே கேட்போம். அவ்வளோ பெரிய ஸ்டாரு. பையனை கூப்பிட்டு என்ன படிக்கிற நீ? 6வது படிக்கிறப்பா. அப்படியா, சரி போ. ஆனால் இன்றைக்கு அவர் பெரிய ஸ்டாராக இருக்கிறார். அவர் எதையுமே பொறுப்பில்லை. தெரிந்தவர்கள் யாரையும் எந்த பிள்ளைகளும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, அழுத்தம் கொடுப்பதே கிடையாது. நாம தான் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ அதை படி இதை படி, ஐயா காலையில் டியூஷன் போயிட்டியா, வந்துட்டியா, எந்த மிச்சம் ஹோம்ஒர்க் இருக்குமே பண்ணிடு. அவ்வளோதான். அதோட டரு. காலையில் எந்திரிக்க மாட்டேன். அப்படி எங்கிட்ட காலையில் எழுப்புறது அவனை 7 மணிக்கு தான் எந்திரிப்பான். 8 மணிக்கு ட்ரெயின் இது ஸ்கூல் வேணு. ஆக எந்த விஷயமும் அழுத்தம் கொடுப்பதனால் மாறப்போவதில்லை, சுதந்திரம் கொடுப்பதனால் மாறுகிறது. பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த அற்புதமான அடுத்தது நான் சொல்றேன். எவ்வளவு படிங்க, பெரிய ஆளாங்க எல்லாருமே, மாணவர்கள் எல்லாம். ஆனால் ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும். எத்தனை பேரை பார்க்கிறோம்? 10 ரூபா டாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் 10 ரூபா டாக்டர்? எத்தனை பேர் ஐஎஸ் வாலண்டியர் போய் எவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க? ஏன் வந்துச்சு அந்த உணர்வு? அவர் கூப்பிட்டு கேட்டான். மைசூரிலே ராமகிருஷ்ண மிஷனில் படித்த ஒரு மாணவன் பாம்பே கிட்ட இன்டர்வியூக்கு போறான். கல்லூரி படித்து இன்ஜினியரிங் போயிட்டான். இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லையப்பா, இது சாதாரண கிளர்க்கு வேலை, நீ என்ன பிஇ படிச்சிருக்க? இல்லப்பா உனக்கு வேலையில் நீ போகலாம். அவனை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் ஒரு பார்க்குறாரு அந்த இன்டர்வியூ எடுப்பவர். பார்த்துட்டு, சரி நீ யார், எங்கேருந்து வர்ற? நான் மைசூர். சரி உன்னை இதெல்லாம் சொல்லிடுவேன். எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? 4 மணிக்கு எந்திரிப்பேன். சரி பகவத்கீதை படிப்பேன். சரி அதுக்கப்புறம் புளிச்சு வச்சு சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிட்டு டிஃபன் எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் நல்ல புத்தகங்கள் படிப்பேன். அப்புறம் இப்படியே என்னுடைய வாழ்க்கை நடைமுறையை சொன்னவொடனே, நீதான் எனக்கு வேண்டும், ஒரு ஒழுக்கம் உள்ளவனும் ஒரு பக்தியுடைய இந்த அலுவலகத்துக்கு வேணும்னு சொல்லி அவனை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி வேலையிலே சேவை இருக்கணும், சேவையிலே வேலை இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி ஆகுங்க, அல்ல ஒரு அலுவலக ஒரு பெரிய அதிகாரி ஆகுங்க. ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய வேண்டும். அரசாங்க ஊழியர்கள் பொறுப்புணர்வு வந்துருச்சுன்னா இந்த சமுதாயத்தில் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர முடியும். மறந்து விடாதீர்கள். அரசியல்வாதிகள் 5 ஆண்டுகள் மாறி விடுவார்கள், இடம் தெரியாமல் போய்விடார்கள். ஆனால் அரசாங்க ஊழியர்கள், அரசு பள்ளியில் இருப்பவர்கள், மக்கள் சேவையில் இருப்பவர்கள், அவர்கள் தான் தன்னுடைய அந்திம காலம். 60 வயசு இன்னைக்கு எல்லாருமே அந்திமம் சொல்ல முடியல. 80 வயசு இருப்பேன், 100 வயசு இருப்பேன் சொல்ல முடியல. 60 ஆண்டு காலம் வாழ்வதை மிக கடினம் இந்த காலத்துல. 60 ஆண்டு காலம் நீங்க இங்க சர்வீஸ்ல இருக்கீங்கன்னா எவ்வளவு நேர்மையாளர்களாக, உண்மை உணர்வுள்ளவர்களாக, மக்கள் நேசர்களாக இருக்க வேண்டும். அதை உணர்ந்து நீங்கள் வாழ்விலே வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி உங்களுடைய அற்புதமான கல்வியினால், சிந்திப்பதனால் கிடைப்பது என்று கூறி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏ தருண். அனைவரும் மாணவரை உற்சாகப்படுத்தவும். UKG first rank R. Hitesh Kumar. Second rank P. Rashmika. பாப்பா
Maria Rinsi. Second rank S. Varshik. Second standard first rank S. Mitran. First rank V. Yalni. Third standard first rank S. Varshini. Fourth standard first rank V. Jeevanayagi. Second rank V. Varun Kumar. இல்லைங்க எல்லாம் டைட்டாக தானே இருக்கு டைட்டாக தான் இருக்கு டச்சாக இருக்கு வேலைங்க டைட்டாக தான் இருக்கு Fifth standard first rank S. Gayatri. Second rank V. Santosh Kannan. தரவரிசை பட்டியலில் முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கிய சிறப்பு விருந்தினர் மற்றும் என் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே நம் மாணவர்கள் மிகவும் சதுரங்க கழகம் நடத்தும் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் எம் பள்ளி மாணவ மாணவியர்கள் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொண்டு அறிவாலும் திறமையாலும் வெற்றி பெற்று பெருமையுடன் திரும்பி வந்திருக்கிறார்கள். திரு காளிதாஸ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எஸ் சித்தார்த், 5th ஸ்டாண்டர்ட். வி சந்தோஷ் கண்ணன், 5th ஸ்டாண்டர்ட். வி வருண்குமார், 4th ஸ்டாண்டர்ட். ஏ சக்திவேல், 4th ஸ்டாண்டர்ட். எம் யுவனேஸ்வரன், 3rd ஸ்டாண்டர்ட். எல் பிரதீஷ், 2nd ஸ்டாண்டர்ட். கே தஷ்வந்த், 2nd ஸ்டாண்டர்ட். வி யாழ்னி, 2nd ஸ்டாண்டர்ட். ஆர் கவின், 2nd ஸ்டாண்டர்ட். கே ஸ்ரீயன், 2nd ஸ்டாண்டர்ட். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வெற்றி கோப்பைகளை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 8/3/2026 மகளிர் தினத்தன்று நம் பள்ளியில் நடைபெற்ற பெற்றோருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பரிசுகளை வென்ற பெற்றோர்களுக்கு இன்று நம் ஆண்டு விழாவில் அவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது. இப்பரிசினை சிவகங்கை மாவட்ட
சிவமாசியர் சார் அவர்களை பரிசுகளை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். முதல் பரிசு திருமதி எக்ஸ் டிலக்ஷனா அவர்களை பரிசுகளை பெறுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். எல்கேஜி நிதர்ஷன நாச்சியார் பேரண்ட்ஸ். இரண்டாம் பரிசு திருமதி கே அனிதா அவர்களை பரிசு பெறுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். யூகேஜி பிரீச்சா ஸ்ரீ பேரண்ட்ஸ். மூன்றாம் பரிசை பெறுவதற்கு திருமதி ஆர் சின்னலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்கேஜி ஸ்டூடெண்ட் கிருத்விக். இரண்டாவது போட்டியானது வாட்டர் ஃபில்லிங். முதல் பரிசை பெறுவதற்கு திருமதி ஆர் சின்னலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் பரிசை பெறுவதற்கு திருமதி எம் அழகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்கேஜி அஸ்ருதி பேரண்ட்ஸ். மூன்றாம் பரிசை பெறுவதற்கு திருமதி ஆலிஸ் எஸ்தர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜெனிசா ஆண்டோ பேரண்ட்ஸ். பரிசுகள் வழங்கிய பரமசிவம் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்பு விருந்தினர் திருமதி கார்த்திகா மேம் அவர்களுக்கு என் பள்ளியின் தாளாளர் அவர்கள் நினைவு பரிசுகள் வழங்குவார். பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் கரவொலியை எழுப்புமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்.